ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ உங்கள் எல்லாத்தையும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஷார்ட்டிங் பிளேலிஸ்ட்டில் திருப்பியும் பழையபடியும் பேக் பார்க்குறேன்னு நினைக்கிறேன் வித் ராடிக் ஷார்ட். வித்வுட் எனி ஃபர்தர் டியூ, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ கைஸ், பேசிக்லி இந்த சொல்யூஷனுக்குள்ளே போகிறதுனால இதோட ப்ரீ ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா கவுண்டிங் ஷார்ட். ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக்லி நம்மளோட ஷார்ட்டிங் பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோக்கு ஆல்ரெடி முன்ன இருக்க வீடியோ இந்த வீடியோ தான் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் இதை பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து கிளம்பிடுங்க, இந்த வீடியோ வராதிங்க. ஓகேவா? ஏன்னா புரியாது. தயவுசெய்து அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க. ஸோ டு கிவ் அ ரீகால் அபவுட் கவுண்டிங் ஷார்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதெல்லாம் மோஸ்ட்லி அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஃபாலோ பண்ணி தான் வருவீங்க. ஸோ பேசிக்லி டு கிவ் அ ரீகால் சம் ரீகலெக்ஷன். ஸோ இது அதுக்கு பேசிக்லி ஒரு 3 ஸ்டெப் உண்டுல்ல கவுண்டிங் ஷார்ட்டுக்கு. ஸோ ஸ்டெப் நம்பர் 1ல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த கொடுத்துருக்க எலமெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் எலமெண்ட்டுக்கு பேசிக்லி ஒரு ஃப்ரீக்வன்சி அறையோ இல்லை ஒரு மேப் கிரியேட் பண்ணி அதோட ஃப்ரீக்வன்சி கவுண்ட் எடுப்போம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 to take the frequency count of the given elements. ஓகே, ஸ்டெப் நம்பர் 1. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃப்ரீக்வன்சி கவுண்ட் எடுத்தாச்சு. ஸோ இப்போ அதை வந்து நம்ம அறையில் போடுறதுக்கு அதோட ரெஸ்பெக்டிவ் பொசிஷன் தெரியறதுக்கு அதே ஃப்ரீக்வன்சி கவுண்ட்டில் நம்ம குமுலேட்டிவ் சம் எடுப்போம்ல. ஸோ இனவே தட் வந்து ஸோ அதோட பொசிஷன் எங்கே நம்ம அதை பிளேஸ் பண்ணணும், லாஸ்ட்லேருந்து பார்க்கும்போது அதோட பொசிஷனை நம்ம எங்கே பிளேஸ் பண்ணணும், ஸ்டேபிள் ஷார்ட்டோட பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி எங்கே பேசிக்லி பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும்ல. ஸோ அது வந்து பேசிக்லி குமுலேட்டிவ் சம் எடுக்கணும். ஓகே, காட் இட். இதான் செகண்ட் ஸ்டெப். ஸோ ஆல்ரெடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது எல்லாமே ரொம்ப கிளியராக மைண்டில் ஆல்ரெடி பதிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் தேர்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸ்டேபிள் ஷார்ட்டோட பிரின்சிபலை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொடுத்துருக்க கிவன் அறையை லாஸ்ட்லேருந்து ட்ராவல்ஸ் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற இன்ஃபார்மேஷன் அதோட பொசிஷனோட இன்ஃபார்மேஷன் குமுலேட்டிவ் சம்மில் இருக்கும்ல. ஸோ அதை வச்சு எல்லா பிளேஸ்லையும் பிளேஸ் பண்ணி ஃபைனலாக இருக்க சார்ட்டட் அரே கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பேசிக்லி ஃபைனல் சார்ட்டட் அரே. ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்லி 3 ஸ்டெப்பு. ஸோ இந்த 3 ஸ்டெப்பும் ஆல்ரெடி நம்ம அசியூம் பண்ணுறதே நீங்கள் கவுண்டிங் ஷார்ட் ஆல்ரெடி என்னோட வீடியோ பார்த்துட்டீங்கன்னா அசியூம் பண்ணுறேன். ஸோ அப்படி பார்த்து நீங்கள் அதை ஆல்ரெடி அந்த கோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ராடிக் ஷார்ட்டை நீங்கள் 80% ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டீங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ ரேடிக் ஷார்ட் இஸ் பேசிக்லி ஷார்ட் தட் ஒர்க்ஸ் ஆன் கவுண்டிங் ஷார்ட். இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ அதை என்னென்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ பேசிக்லி வந்து கவுண்டிங் ஷார்ட்டோட ரூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ரீகால் பண்ணிட்டோம். ஃபைன். இப்போ ராடிக் செட்டுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கும்ல, அதை பார்க்கலாமா? ஸோ பேசிக்லி ராடிக் ஷார்ட்டோட ஸ்டெப். ஓகேவா? ஸோ நம்பர் 1 திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோர் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லெட்ஸே ஒரு அரே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? லெட்ஸே ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அதில் 1, 56, 300 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் இருக்கிறதுலே மேக்ஸிமம் எலமெண்ட் இருக்குல்ல, இதில் மேக்ஸிமம் எலமெண்ட் வந்து 300. ஓகேவா? மேக்ஸிமம் எலமெண்ட் 300. ஓகேவா? த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் த மேக்ஸிமம் எலமெண்ட் கன்சிஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதில் எத்தனை டிஜிட் இருக்குது? இது பேசிக்லி வந்து நம்மளோட நம்பர் சிஸ்டம் வந்து நம்ம டெசிமல் தானே யூஸ் பண்ணுவோம். பேசிக்லி ஹியூமன்ஸ் எல்லாருமே பேஸ் 10ல் தானே நம்ம வந்து நம்பர்ஸை சொல்லுவோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு வந்து 3 டிஜிட் இருக்குல்ல, 1, 2, 3 டிஜிட் இருக்குல்ல. ஸோ அப்போ அல்டிமேட்டாக இத்தனை டைம்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கவுண்டிங் ஷார்ட்டை ரன் பண்ணணும். ஓகேவா? ஸோ பேசிக்லி இதோட இன்ட்யூஷன் என்ன அப்படின்னா, இப்போ நம்பர் ஸோ பேசிக்லி இதோட இன்ட்யூஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் கவுண்டிங் ஷார்ட் ரன் பண்ணும்போது ஸோ அப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து 3 டைம்ஸ் ரன் பண்ணணும்ல. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எலமெண்ட் 300. ஸோ அதோட டிஜிட் வந்து 3 டிஜிட் இருக்குது. ஸோ பேசிக்லி ஒரு பேஸ் நம்பர் ஒரு நம்பர் வந்து பேஸ் பியில் இருக்குது அப்படின்னா, ஸோ அதோட டிஜிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது மேக்ஸிமம் நம்பரோட டிஜிட் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ஜஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்ல. லாக் ஆஃப் லெட்ஸ் சே இதான் மேக்ஸிமம் நம்பர் லாக் ஆஃப் மேக்ஸிமம் நம்பர் பேஸ் பி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனை டிஜிட்டோ அதுக்கு கிடைக்கும்ல. இப்போ லெட்ஸ் சே டெசிமல்னா அப்போ லாக் ஆஃப் 300 பேஸ் 10 தானே டெசிமலுக்கு. ஸோ இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேசிக்லி அதோட எக்ஸாக்ட் கவுண்டர் நீங்கள் எடுத்து. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இதோட கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 3 டைமுக்கு ஏன் ப்ரோ கவுண்டிங் ஷார்ட்டை ரன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து லெட்ஸே இன்னொரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் இங்கே வந்து முன்ன 2 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதையும் 3 டிஜிட் நம்பராக நான் கன்வெர்ட் பண்ணுறேன் ஒரு பேசிக்லி உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே? ஸோ இது இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கவுண்டிங் ஷார்ட்டில் இந்த லாஸ்ட் டிஜிட் இருக்குல்ல, அதான் 1th பிளேஸ் இருக்குல்ல. ஸோ அந்த இதோட பேஸ் பண்ணி நம்ம கவுண்டிங் ஷார்ட் ரன் பண்ணுவோம். திருப்பி 10th பிளேஸ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி கவுண்டிங் ஷார்ட் ரன் பண்ணுவோம். திருப்பி ஃபைனலாக ஏன் ஃபைனல்? பிகாஸ் மேக்ஸிமம் நம்பருக்கு 3 டிஜிட் தான் இருக்குது.
ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரூல்லே உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், மேக்ஸிமம் நம்பருக்கு எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை டைம் கவுண்டிங் சார்ட் ரன் பண்ணும். ஸோ அதனால 3 டைம்ஸாக நம்ம வந்து கவுண்டிங் சார்ட் ரன் அதான ஃபைனல் ஸ்டெப்பாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு 300க்கு டிஜிட் எத்தனை, மேக்ஸிமம் டிஜிட் எத்தனை 3, ஓகேவா. ஸோ திருப்பி ஃபைனல் நம்பர் இருக்குல்ல, அதாவது 100th பிளேஸ் டிஜிட் இருக்குல்ல, அதை திருப்பி நம்ம கவுண்டிங் சார்ட் பண்ணோம் அப்படின்னா அல்டிமேட்டாக இந்த அரே என்னதான் ஆயிரும் அப்படின்னா 356 1ன்னு சார்ட் ஆகும், ஓகேவா. ஸோ பேசிக்லி நீங்கள் இதை பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்ஸிமம் நம்பரை எடுத்து அதுக்கேற்ற பேஸுக்கு ஏற்ற மாதிரி டிஜிட்டை கால்குலேட் பண்ணும். ஸோ நம்ம வந்து நம்மளோட பேஸ் டென்னுக்கே நம்ம பேசலாம். இது என்ன ப்ரோ நம்பர் சிஸ்டம்ன்ற பேஸ் டென்னுன்ற இது எனக்கு ஹெக்ஸாடெசிமல் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் புரியல அப்படிங்கிற மாதிரி யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தயவுசெய்து மேத் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டிங்க வாங்க. ஏன்னா மேத் பிளேலிஸ்ட்டு இது எல்லாமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு மேத் பிளேலிஸ்ட் இப்போ எனக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஸோ அதில் வந்து நம்பர் சிஸ்டம் அதோட டைப்ஸ் அதோட கன்வர்ஷன்ஸ் இதை பற்றி மட்டும் ஒரு விஷயம் ஒரு 2 லெக்சர் எடுத்து வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க, ஓகேவா. ஸோ அப்போ அல்டிமேட்டாக நீங்கள் அந்த மேக்ஸிமம் நம்பர் எடுத்து அதோட எத்தனை டிஜிட் கவுண்ட் இருக்கோ அத்தனை டைம் நீங்கள் கவுண்டிங் சார்ட் ரன் பண்ணாலே இந்த ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணிங்கனாலே அதுதான் பேசிக்கலி ரேடிக் சார்ட், ஓகேவா. ஸோ இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ரொம்ப கிளியராக டிஸ்லாம் பார்க்கலாம். ஸோ கேஸ் பேசிக்கலி இந்த பர்டிகுலர் அரே தான் எடுத்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஸோ பேசிக்கலி இதில் இருக்க மேக்ஸிமம் எலமெண்ட்டில் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை டைம் கவுண்டிங் சார்ட் ரன் பண்ணும். அதானே இந்த இடத்துல பார்த்தோம். ஃபார் ஷுர் கிளியர். ஸோ இப்போ இந்த அரேயில் எது மேக்ஸிமம் எலமெண்ட் 802 சொல்லட்டா. ஸோ இதுக்கு எத்தனை டிஜிட் இருக்குது, ஏன்னா பேஸ் 10 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 3 டிஜிட் இருக்குது, கரெக்டாக. ஸோ இதுக்கப்புறம் கவுண்டிங்ஸ் பேசிக்லி ஸோ இதுக்கப்புறம் நமக்கு நல்லா தெரியும். ஸோ 3 டிஜிட் இருக்கிறதுனால 3 டைம் கவுண்டிங் சார்ட் ரன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் பேசிக்லி ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டில் இருக்க டிஜிட் அதாவது 1th பிளேஸில் இருக்குல்ல அந்த டிஜிட்டை வச்சு பேசிக்லி நம்ம கவுண்டிங் சார்ட் ரன் பண்ணணும். அடுத்த இதில் 10th டிஜிட், அடுத்த இதில் 100th டிஜிட். ஸோ ஒருவேளை இன்னும் அதிக டிஜிட்ஸ் இருந்ததுன்னா அத்தனை டைம்ஸ் அதே மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும்ல. ஸோ இது தானே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், கவுண்டிங் சார்ட்டோட 3 ஸ்டெப் என்ன, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஃப்ரீக்வன்சி, ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரீக்வன்சி கவுண்ட் எடுத்து வைக்கணுமா. ஃப்ரீக்வன்சி பேசிக்லி எலமெண்ட்ஸில் இருக்க ஃப்ரீக்வன்சி எடுக்கணும். ஸோ நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கவுண்டிங் சார்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து இதில் ஒரு காமனான ஃபங்க்ஷன். ஏன்னா 3 டைம் ரன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கவுண்டிங் சார்ட்டை தனியாக ஒரு ஃபங்க்ஷனாக எழுதி வச்சு அந்த ஃபங்க்ஷனை 3-4 டைம்ஸ் எத்தனை டைம் டிஜிட் இருக்கோ அத்தனை டைம் கால் பண்ணால் போதும். லெட்ஸ் சே கவுண்டிங் சார்ட்டை நம்ம தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சிட்டோம், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது இந்த டிஜிட்காக கால் பண்ணுவோம், கரெக்டாக, ஓகேவா. ஸோ பேசிக்லி உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம பேசிக்லி என்ன பண்ண போகிறோம்னா டிஜிட்ஸ்க்கு தான் வந்து பேசிக்லி அதை வச்சு தான் நம்ம சார்ட் பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் ஒரு டிஜிட் வந்து எவ்வளோ இது போகலாம், ஓகேவா. அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேஸ் 10 தான் யூஸ் பண்ணுறோம், அதாவது டெசிமல் நம்பர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு தெரியும் நம்ம கவுண்ட் பண்ணுறது 0லேருந்து 9 தானே ஒரு டிஜிட்டுக்கு இருக்கும். ஸோ பேஸ் 10க்கு பார்த்தீங்க அப்படின்னா 0 to 9 இருக்கும், ஓகேவா. அதே மாதிரி ஒரு பேஸ் பிக்கு 0 to அத்தனை பேஸ் வரைக்கும் இருக்கும். இப்போ பேசிக்லி ஹெக்ஸாடெசிமல் எடுத்தீங்க அப்படின்னா 0லேருந்து 15 வரைக்கும் 16 டிஜிட் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி, ஓகேவா. ஸோ லெட்ஸ் சே பேஸ் 10க்கு வந்து இது 0 to 9 வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் தான் வச்சு நம்ம ஃப்ரீக்வன்சி கவுண்ட் எடுக்க போகிறதுனால ஒரு டிஜிட்டுக்கு நமக்கு நல்லா தெரியும் நம்மளோட நம்பர் சிஸ்டத்தில் 0லேருந்து 9 வரைக்கும் தானே ஒரு டிஜிட் இருக்கும். ஸோ டோன்ட் டெல் மீ தட் 10 is 1 digit, 10 is 2 different digits, right? when we say it in a decimal number system, ஓகேவா. ஸோ அதனால கண்டிப்பாக நமக்கு தெரியும் ஒரு டிஜிட்டுக்கு 0லேருந்து 9 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம பேசிக்லி ஃப்ரீக்வன்சி அரையும் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 0லேருந்து 9 வரைக்கும் போதும், ஓகேவா. ஸோ அதாவது பேஸ் பி இருக்கு அப்படின்னா பி சைஸுக்கு ஒரு அரே கிரியேட் பண்ணால் போதும், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து குமுலேட்டிவ் அரே, ஓகேவா. குமுலேட்டிவ் அரே ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரீக்வன்சி அரே ஜென்ரேட் பண்ண போகிறோம், குமுலேட்டிவ் அரே ஜென்ரேட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா 1 digit 2 digit நான் 3 digitக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் ஒரு ஸ்டார்டிங்கில் 0 ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், ஓகே, மேக் சென்ஸ். அதே மாதிரி நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த லாஸ்ட் டிஜிட்டும் ஹைலைட் பண்ணிப்பேன். ஸோ பேசிக்கலி இப்போ இந்த அரேயை வந்து நம்ம கவுண்டிங் சார்ட்டிங்கிற ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணுவோம். பாஸ் பண்ணிவிட்டு இதோட லாஸ்ட் டிஜிட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு மேத் பிளேலிஸ்ட்டில் பார்த்துருந்தீங்களா, இல்லை நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சனாலே நமக்கு ஃபார்முலாஸ் இருக்குல்ல. ஸோ பேசிக்கலி அது வந்து மாடலோ 10 இருக்கும், கரெக்டாக. ஓகே ப்ரோ, இது லாஸ்ட் டிஜிட் எடுக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. ஸோ அதே வந்து நான் வந்து செகண்ட் லாஸ்ட் டிஜிட்டை நான் எடுக்கணும் அப்படின்னா நான் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இது வந்து ஒரேடியாக அழிக்க முடியாதுல்ல. ஏன்னா அட் லாஸ்ட் வந்து நம்ம என்னதான் இருந்தாலும் இதை ஷார்ட் பண்ணும்போது 117 தான் இருக்கணும், 0 லாஸ்ட் டிஜிட் இருக்கக்கூடாது, 117 தான் இருக்கணும். ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது எந்த காரணத்துலையும். ஸோ அதனால் ஒரு தனியாக ஒரு வேரியபிளை எடுத்து வச்சுட்டு ஒரு தனியாக லெட்ஸே ஒரு வேரியபிள் டிஜிட் மட்டும் எடுக்கிறதுக்கு ஒரு வேரியபிள் எடுத்து வச்சுட்டு ஸோ பேசிக்லி அதோட ஃபார்முலா என்ன இருக்குன்னா கிவன் நம் எடுத்துகிட்டு பை வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு டிஜிட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஓகேவா. 1th digit 10th digit 1th digitஆக இருந்துச்சு அப்படின்னா நம் டிவைடட் பை 1 மாடலோ 10 இருக்கும், கரெக்டாக. நம் டிவைடட் பை 1 வந்து நம்ம எதுவுமே டிவைட் பண்ண மாட்டோம்ல, எனி நம்பர் டிவைடட் பை 1 அதே நம்பர் தான் இருக்கும். ஸோ அப்போ இதோட ஃபார்முலா வந்து 170 டிவைடட் பை 1 ஈக்குவல் டு பேசிக்லி 170 மாடலோ 10 வந்து லாஸ்ட் நம்பர் கிடச்சிடும் 0. இதே வந்து 10th பிளேஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 10th பிளேஸ் வரும்போது
அந்த டிஜிட் பிளேஸோட வச்சு இதை டிவைட் பண்ணுங்க ஓகேவா, விச் வில் பிகம் பை நம் டிவைடட் பை 10. ஸோ நம் டிவைடட் பை 10 ஆச்சு அப்படின்னா 170 நீங்கள் 10 டிவைட் பண்ணும்போது லாஸ்ட் நம்பர் போயிடும் அல்டிமேட்டா. ஸோ லாஸ்ட் நம்பர் போன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், 17 மாடல் 10 பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் லாஸ்ட் டிஜிட் கிடைச்சிடும் ஓகேவா. இதே மாதிரி தேர்டு ஐ மீன் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் டிஜிட் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம பேசிக்கலி, அது வந்து 100 பிளேஸில், அப்போ நம்ம வந்து 100th பிளேஸால டிவைட் பண்ணுங்க. 170 டிவைடட் பை 100 பேசிக்கலி இந்த ரெண்டு டிஜிட்டையும் ரிமூவ் பண்ணிடும், ஒன்று மட்டும் இருக்கும். 1 மாடல் 10 வந்து கண்டிப்பாக ஒன்றா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட்டும் கிடச்சிடும் ஓகேவா. இது வந்து நம்ம கோட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப கிளாரிட்டியாக பார்க்கலாம் ஓகேவா. ஸோ அந்த எக்ஸாம்பிள் பேசிக்கலி இங்கே எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு நல்லா தெரியும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃப்ரீக்வன்சி அரே. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் வந்து நம்ம லாஸ்ட் டிஜிட் தான் பார்ப்போம். ஸோ ஆல் த திங்ஸ் ஆர் ஆல்ரெடி ஹைலைட்டட். ஸோ நமக்கு நல்லா தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 0th இண்டெக்ஸ் பார்ப்போம். 0th இண்டெக்ஸில் பார்க்கும்போது 170 வந்திருக்கு. ஸோ 0ல் போய் 1 ப்ளஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து 5 வந்திருக்கு. ஸோ 5ல் போயிட்டு 1 ப்ளஸ் பண்ணுவோம். திருப்பி 5 வந்திருக்கு. ஸோ இந்த இடத்து 2 மாறும். திருப்பி ஒரு 0 வந்திருக்கு. அப்போ இது 2 மாறும். திருப்பி அதுக்கப்புறம் ஒரு 2 வந்திருக்கு. 2ல் 1 வரும். திருப்பி 4 வந்திருக்கு. 4ல் 1 வரும். திருப்பி 2 வந்திருக்கு. இது 2 மாறும். எண்ட் ஆஃப் த டைம் பேசிக்லி இது என்ன சொல்லும் அப்படின்னா 0வோட ஃப்ரீக்வன்சி 2, நம்பர் 2வோட ஃப்ரீக்வன்சி 2, நம்பர் 4வோட ஃப்ரீக்வன்சி 1, நம்பரோட 5வோட ஃப்ரீக்வன்சி 2. இது நமக்கு தெரியும். திஸ் இஸ் ஸ்டெப் நம்பர் 1 that we will basically do in counting sort. ஓகே கிளியரா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பேசிக்லி என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி அரேயை இந்த இதுவே மாடிஃபை பண்ணி குமுலேட்டிவ் அரே மாற்றணும்ல. எனவே that basically says இந்த நம்பரை நீ வந்து இந்த பர்டிகுலர் பொசிஷனில் நீ இது பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் ஆல்ரெடி கீஸ் எல்லாமே இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கிறதுனால, இது பேசிக்லி இந்த கீஸ் எல்லாம் இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கிறதுனால இது ஆல்ரெடி ஒரு ஷார்ட்டட் மேனரில் தான் இருக்கும். பட் இதை நம்ம குமுலேட்டிவ் பண்ணாதானே எல்லாத்தையும் சேர்த்து அதோட பொசிஷனை நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம குமுலேட்டிவ் அரே பண்ணணும். ஸோ அது எல்லாமே நான் போன டீலே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். கவுண்டிங் ஷார்ட் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த டவுட்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ த திங் இஸ் லைக் மற்ற எல்லா இடத்துலையும் நமக்கு நல்லா சேரும் 0 இருக்கும் கரெக்டாக. மற்ற எல்லா இடத்துலையும் நமக்கு 0 இருக்கும். ஸோ அண்ட் வி நோ தட் குமுலேட்டிவ் அரே எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டிஜிட்டுக்கு வந்து பின்னாடி எலமெண்ட் இருக்காது, அது அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 2 + 0 2 ஆகும் கரெக்டாக. 2 + 0 2 ஆகும். திருப்பி இந்த 2 + 2 வந்து 4 மாறும். திருப்பி 4 + 0 4 மாறும். திருப்பி 4 + 1 5 மாறும். 5 + 2 7 மாறும். 7 + 0 7, மித்த எல்லாமே 0னால 7 7 7 இருக்கும் ஓகேவா. ஸோ திஸ் இஸ் பேசிக்லி த குமுலேட்டிவ் சம் ஓகேவா. குமுலேட்டிவ் சம்னா உங்களுக்கே தெரியும். லெட்ஸே இந்த பர்டிகுலர் ஐத் பொசிஷன் இருக்கு அப்படின்னா குமுலேட்டிவ் சம்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குமுலேட்டிவ் சம் பேசிக்லி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு போன வீடியோல நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இன்னொருக்க உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த பர்டிகுலர் இடத்தோட வேல்யூ என்னதான் இருக்கும் அப்படின்னா இதையும் இதுக்கு பின்னாடி இருக்க இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ பிளஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 இருக்கா, 2 + 0 2 தானே. அப்போ இந்த இடத்துல 2 வந்துடும். திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இவனையும் பிளஸ் பண்ணுவோம். ஸோ தட் மீன்ஸ் இவன் வந்து இவனை பிளஸ் பண்ணிடுவான். இவன் கூட பிளஸ் பண்ணும்போது இந்த எல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். அல்டிமேட்டா இப்போ இவனோட இடத்துல வந்து இவனும் எல்லாத்தையோட குமுலேட்டிவ் சம் இருக்கும் அந்த மாதிரி ஓகேவா. அது நீங்க போன வீடியோல பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அல்டிமேட்டா இப்போ நமக்கு என்ன நம்ம கையில அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஓகே இப்போ 0th காயா இருந்துச்சு அப்படின்னா அவனை நம்ம எங்க பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மகிட்ட போய் கிளியரா இருக்கு. ஓகே மேக் சென்ஸா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கே நல்லா தெரியும். ஸ்டேபிள் ஷார்ட் ப்ராப்பர்ட்டியை இது பண்ணோம் அப்படின்னா கொடுத்துக்க ஷார்ட்டட் அரேயை பின்னாடியிலிருந்து வந்து நம்மளோட குமுலேட்டிவ் அரேல அந்த அதோட என்ன பிளேஸ்ல பொசிஷன் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும்ல. ஸோ அதுல பிளேஸ் பண்ணணும் கரெக்டா. ஏன் பின்னாடி இருந்து வரும், பின்னாடி இருக்க வீடியோ போய் செக் பண்ணுங்க. கவுண்டிங் ஷார்ட் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் ஓகேவா. ஸோ அது ரொம்ப ஒரு கிரேசியான பிரின்சிபல் ஸ்டேபிள் ஷார்ட்ங்கிறதுனால தானே. ஸோ அதை கிளியரா செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பார்ப்போம், பின்னாடி இண்டெக்ஸ்ல இருந்து வருவோம் 0 0 2. ஸோ நம்ம செகண்ட் இண்டெக்ஸ்ல போய் பார்ப்போம். செகண்ட் இண்டெக்ஸ்ல இதோட பொசிஷன் 4 இருக்கு. ஸோ இது வந்து கவுண்டிங் 1ல இருந்து ஆரம்பிக்கிறோம்ல. பட் நம்ம ஸ்டோர் பண்ற 0 இண்டெக்ஸிங்ல. ஸோ அப்போ 0 இண்டெக்ஸிங்ல ஸ்டோர் பண்ணும்போது 4 - 1 3ல வந்து பேசிக்கலி 2 வரும் கரெக்டா. ஸோ 2ல இன்செர்ட் பண்ணியாச்சு. இன்செர்ட் பண்ண அடுத்த டைம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓகே ஒரு 2 வச்சாச்சு. வேற ஏதாச்சும் ஃபர்தர் ட்ரூ இருந்துச்சு அப்படின்னா அவன் வந்து பொசிஷன் 3ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை -1 பண்ணணுமா. டன். ஸோ இப்போ திருப்பி பின்னாடி வாங்க. இப்போ நம்ம 4th வரோம். 4th போய் பார்க்கும்போது அவனை 5th இண்டெக்ஸ்ல வைக்க சொல்றான். தட் இஸ் பேசிக்கலி 1 இண்டெக்ஸிங்ல இருக்கு. 5 - 1 4. ஸோ அப்போ 0 2 4 இங்கே வருவான். ஸோ கைஸ் பேசிக்கலி வந்து நம்ம அந்த நம்பரை தான் மென்ஷன் பண்ணணும். நான் இங்கே தெரியாமல் 2 மட்டும் எழுதிட்டேன். தட் வில் பி பேசிக்கலி 0 0 2 ஓகேவா. 2ங்கிறது கரெக்ட் தான். நம்ம ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்கு தானே இந்த 0லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எனவே தட் அது 3 டிஜிட்டுக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் ரொம்ப கிளாரிஃபை இருக்கிறதுக்காக டிஜிட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஓகே ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன வருவோம்னா 802 போவோம். ஸோ இப்போ 802 வரும்போது அகெயின் என்ன ஒரு 2 வந்திருக்கு. ஸோ வில் கோ டு பிகாஸ் நம்ம அந்த லாஸ்ட் டிஜிட்டை வச்சு தான் செக் பண்ணுவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ஐட்ரேஷன்லையுமே இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனா, ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல 1th டிஜிட் வச்சு பண்ணுவோம். செகண்ட் ஐட்ரேஷன்ல 10th டிஜிட், தேர்ட் ஐட்ரேஷன்ல 100th டிஜிட், இதை மாதிரி nth ஐட்ரேஷன்ல n into பேசிக்லி அந்த டிஜிட் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ இப்போ
இப்போ திருப்பி 802 வந்திருக்கு. 802 வந்து திருப்பி செகண்ட் இண்டெக்ஸ் போவோம். செகண்ட் இண்டெக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இதோட பொசிஷன் வந்து 1 இண்டெக்ஸில் 3 இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் 3 - 1 2. ஸோ இந்த இடத்துல 802 பிளேஸ் பண்ணுவோம்ல. 802 பிளேஸ் பண்ணோடனே நமக்கு நல்லா தெரியும் 2 ஆல்ரெடி ஒருக்கா வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை 2 ஆக்கிடுவோம். அதேமாதிரி 4யுமே வந்து நம்ம 4 மைனஸ் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தனை வச்சாச்சுல. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி 090 போவோம். திருப்பி நமக்கு தெரியும் இப்போ 0 பிளேஸில் ஒருத்தன் வந்திருக்கான். 0 பிளேஸில் வந்து 2 இண்டெக்ஸ் வருது. 2 இண்டெக்ஸ்னா 1 இண்டெக்ஸ் -1 பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்போ பேசிக்கலி 090 இங்கே வருவான்ல. ஸோ வந்த பிறகு இங்கே 1 மைனஸ் பண்ணுவோம். தட் இஸ் ஃபார் ஷுர். திருப்பி 075 வரான். 5ல போய் பார்த்தோம் அப்படின்னா அவனோட 7th இண்டெக்ஸில் வைக்க சொல்கிறோம். ஸோ we know that -1 இண்டெக்ஸிங் -1 பண்ணுங்க. ஸோ அப்போ 075 அல்டிமேட்டாக இங்கே வரும். ஸோ திருப்பி அதை ஒருக்கா -1 பண்ணணும். ஓகே, டன் அண்ட் டஸ்டட். திருப்பி ஒரு 045 வருது. ஸோ we know that 6 தான் அதோட பொசிஷன். இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது -1 இருக்கும். அப்போ that will be 0545 இங்கே வரும். ஸோ இப்போ இது வந்து திருப்பி 5ஆக மாற்றிடுவோம்ல. திருப்பி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்குது 170. ஸோ அது வந்து 0க்கு வந்தாச்சு. 0க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 1 - 1 0. ஸோ அப்போ 170 இங்கே வரும் அல்டிமேட்டாக. இப்போ இதே மைனஸ் பண்ணி 0 ஆக்கிடுவோம். ஸோ அல்டிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனோட சார்ட்டட் அரே. நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனோட சார்ட்டட் அரே. பட் ஸ்டில் we cannot say that this will be 100% sure that it is sorted. ஏன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, எத்தனை டைம் தட் டிஜிட் ஹாஸ் பீன் கேம், மேக்ஸிமம் டிஜிட் எத்தனை டைம் வந்திருக்கோ அத்தனை டைம் கவுண்டிங் சார்ட் ரன் பண்ணணும். இப்போ ஒரு டைம் தான் ரன் பண்ணிருக்கோம். மேக்ஸிமம் டிஜிட் இதில் என்னது 802, அது இருக்குது 3 டிஜிட். இப்போ நம்ம வந்து லாஸ்ட் டிஜிட் மட்டும் தான் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே ப்ரோ, இதெல்லாம் ஓகே. ஸோ அப்போ என்ன நம்ம 2 டிஜிட் ப்ராசஸ் பண்ணணும். நீங்கள் சொல்கிற மாதிரி 1 டிஜிட் பண்ணியாச்சு, 10 டிஜிட் பண்ணணும், 100 டிஜிட் பண்ணணும். என்ன ப்ரோ அப்போ திருப்பியும் வந்து இந்த அறையை தான் நம்ம பாஸ் பண்ணி பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஆக்சுவலி என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஐட்ரேஷனில் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம்ல இந்த சார்ட்டட் அரே, இதை வந்து ஐட்ரேஷன் 2க்கு நீங்கள் திருப்பி கவுண்டிங் சார்ட்டில் பாஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இங்கே பாஸ் பண்ண போகிறோம். திருப்பி அதே ப்ராசஸ் இங்கே ரிப்பீட் பண்ணணும். திருப்பி அதே மாதிரி இங்கே ஒரு சார்ட்டட் அரே கிடைக்குமா? இந்த சார்ட்டட் அரே வந்து இதை நம்ம செகண்ட் டிஜிட் போடுவோம். இந்த சார்ட்டட் அரே ஐட்ரேஷன் 3க்கு நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். ஓகேவா? கியூக்கு நான் அதை ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் டேரெக்டாக போடு போயிடலாம். ஸோ இப்போ பேசிக்லி நான் சொன்ன மாதிரி ஐட்ரேஷன் 1 பண்ண பிறகு இந்த பர்டிகுலர் ரிசல்ட்டான சார்ட்டட் அரேயை திருப்பி நம்ம செகண்ட் டிஜிட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு திருப்பி நம்ம கவுண்டிங் ஸ்லாட்டுக்குள்ளே அனுப்புவோம். ஸோ we know that இது அப்படியே இங்கே காப்பி ஆகும் இந்த இன்புட் அரே. இப்போ இதுவாக வச்சு இதை நம்ம கவுண்டிங் சார்ட் பண்ணுவோம். அண்ட் we know that இது வந்து செகண்ட் ஐட்ரேஷனால அது வந்து 10th டிஜிட் பண்ணும். ஸோ பேசிக்லி தட் வில் பி இந்த டிஜிட் பண்ணும். ஸோ ஃப்ரீக்வன்சி கவுண்ட் இதுவாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் 0 வந்து 2 வாட்டி வந்திருக்கா, 2 வாட்டி வந்திருக்குல்ல. அதே மாதிரி 2 வந்து 1 வாட்டி வந்திருக்குல்ல. அதே மாதிரி 4 வந்து 1 வாட்டி வந்திருக்கு. 7 வந்து இங்கே ஒருக்கா வந்திருக்கு 2 வாட்டி. அப்புறம் 9 வந்து இங்கே ஒருக்கா வந்திருக்குல்ல. ஸோ ஃப்ரீக்வன்சி அரே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் குமுலேட்டிவ் சம் உங்களுக்கு தெரியும். இது வந்து 2ஆக இருக்கும், 2 + 0 2ஆக இருக்கும், திருப்பி 2 + 1 3ஆக இருக்கும், அப்புறம் 3 + 0 3ஆக இருக்கும், அப்புறம் 3 + 1 4ஆக இருக்கும், 4 + 0 4ஆக இருக்கும், அப்புறம் 4ஆக இருக்கும், அகைன் 4 + 2 6ஆக இருந்திருக்கும், அப்புறம் இங்கே 6 + 6ஆக இருக்கும், அப்புறம் 7 இருக்கும். எல்லா பொசிஷனும் கிடச்ச பிறகு திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு நல்லா தெரியும். திருப்பி ரிவர்ஸ்லேருந்து வந்து இதான் நம்மளோட பொசிஷன். இது 1 இண்டெக்ஸிங்கில் இருக்குது. 0 இண்டெக்ஸிங் அதோட பொசிஷன் எக்ஸாக்டாக வச்சுட்டு மைனஸ் பண்ணிவிட்டு சார்ட்டட் அரே கிடச்சிருவான் செகண்ட் ஐட்ரேஷனில். திருப்பி அகெயின் வித் திஸ் சார்ட்டட் அரே வில் கோ அண்ட் மூவ் ஆன் டு த தேர்ட் ஐட்ரேஷன் வித் 100th டிஜிட் காய். ஸோ திருப்பி அவனுக்கு பண்ணுவோம் விச் இஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டில். ஸோ அவன் எல்லாத்துக்கும் பண்ணுவோம். ஸோ திருப்பி அவனுக்கு நான் வந்து ஃப்ரீக்வன்சி எடுத்திருக்கேன். 0 வந்து 5 இருக்குது, 1 2 3 4 5 இருக்குல்ல. ஸோ 0. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 1 இருக்கானா. ஸோ அதே மாதிரி 8 வந்து இங்கே 1 இருக்கானா. ஸோ மொத்தம் 7 டிஜிட்டு. ஸோ எல்லா ஃப்ரீக்வன்சி அரே எடுத்தாச்சு. திருப்பி இதோட குமுலேட்டிவ் எடுப்போம். குமுலேட்டிவ் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, ரிவர்ஸ்லேருந்து வருவோம். ஸோ பேசிக்கலி ரிவர்ஸ்லேருந்து வருவோம். ஸோ நமக்கு நல்லா தெரியும் 090. ஸோ 0 இடத்துல பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 5 இருந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம 1 இண்டெக்ஸினால ஒரு -1ல் தானே இன்செர்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து 4th இண்டெக்ஸில் நம்ம இன்செர்ட் பண்ணோம் 090. ஸோ 090 வந்து 4th இண்டெக்ஸில் இன்செர்ட் பண்ணியாச்சு. திருப்பி 075 வருது. திருப்பி 4 3ஆக மாற்றிட்டு 3rd இண்டெக்ஸில் இன்செர்ட் பண்ணுவோம். ஸோ 075 045 அப்படின்னு வந்து இதோட பொசிஷனுக்கு நம்ம இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா அட்லாஸ்ட் நான் எப்படி சொன்னேன் அப்படின்னு அட்லாஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி மேக்ஸிமம் டிஜிட் இருக்கிற அளவுக்கு கவுண்டிங் சார்ட்டை அகைன் கிடைக்கிற ரிசல்ட்டை வச்சு திருப்பி ரன் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா we will definitely get the ultimate sorted array. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 2 24 45 75 90 170 802 இது சார்ட்டட் தானே. ஐ மீன் இன்டேசிங் ஆர்டரில் தானே இருக்குது. அண்ட் திஸ் இஸ் சார்ட்டட்ல. ஸோ திஸ் இஸ் அல்டிமேட்லி த ரேடிங் சார்ட். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ரேடிங் சார்ட் ரொம்ப கிளியராக டெஸ்ட்லாம் புரிஞ்சுக்கணும் நம்புகிறேன். இப்போ நம்ம கிளியராக இதை போயிட்டு கோட் பண்ணலாம். கோட் பண்ணுறதுக்கு முன்னால் நான் இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை BKR Bakery. Feel the taste and enjoy the environment with Kids Corner, Main Road, Ambalavanappuram Junction, திருநெல்வேலி. ஸோ இந்த கோட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே கோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு #include bits /std c++.s.
இது பேசிக்கலி எல்லாத்தையுமே எல்லா லைப்ரரியும் டிஃபால்ட்டாக இது பண்ணிடும். ஸோ yes, using namespace std, we know that in basics video. In main function we require to start a program, we know this. ஸோ இப்போ ஐடியலி நமக்கு என்னெல்லாம் தேவை, ஃபஸ்ட்டு வந்து ஒரு n சைஸ் இன்புட் வேணும்ல. ஸோ என்ன சைஸ் அரேன்னு தெரியறதுக்கு விச் வில் பி n. ஸோ இது இன்புட் வாங்கணும், சின் கேட்டது n. ஸோ இப்போ பேசிக்கலி என்னென்ன அரே வேணும் மக்களே. ஸோ திங்க் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட் இன்புட் அரே வேணும், ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேசிக்கலி கவுண்ட் ஃப்ரீக்வன்சி கவுண்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கவுண்ட் அரே வேணும். ஓகே, மேக் சென்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக சார்ட்டட் அரே, அதை வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு அது ஒரு அரே வேணும்ல. ஏன்னா ஒரு டைமும் கவுண்டிங் ஷார்ட்டில் இன்னொரு சார்ட்டட் அரே கிடைக்கும்ல. ஸோ அதுக்கு ஒரு அரே வேணும். ஸோ வேறு ஏதாச்சும் வேணுமா? ஆல் திஸ் திங்ஸ் ஆர் ஃபைன், போதும். ஸோ அதுக்கு முன்னே நமக்கு வந்து பேஸ் வேணும்ல. ஸோ பை டிஃபால்ட் பேஸ், எனக்கு தெரிஞ்சு பை டிஃபால்ட் பேஸை வந்து 10ன்னு வச்சுக்கலாம். ஓகே, மேக் சென்ஸ். ஏன்னா நம்ம வந்து டெசிமல் சிஸ்டம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டெசிமல் நம்மளோட நம்பர் சிஸ்டத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஐ மீன் வீல் கோ வித் பேஸ் 10. ஓகே, ஸோ இது கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நவ் வாட் வி நீட் இஸ் வெக்டார் ஆஃப் இன்ட் 3 அரே வேணும். ஃபர்ஸ்ட் இது இன்புட் அரே, ஸோ தட் வில் பி பேஸ் n சைஸ் தானே இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கவுண்ட் அரே வேணும். கவுண்ட் தட் வில் பி பேசிக்லி ஆஃப் பேஸ் இனிஷியலாக 0 இருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ ஃபார் ஷோர். ஓகே, இது மேக் சென்ஸ். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு சார்ட்டட் அரே சார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு. ஓகே, ஸோ அதுவுமே சைஸ் ஆஃப் ஏன்னா தானே இருக்கும். ஏன்னா அஃப்கோர்ஸ் கைஸ் இன்புட் அரேயோட சைஸ் என்ன அது இருக்கும். திஸ் இஸ் ஃபார் ஷோர். ஸோ நமக்கு இப்போ வந்து பேசிக்லி n டைம்ஸ் இன்புட் வாங்கணும், விச் வில் பி ஃபார் int i ஈக்குவல் டு 0 i less than n and i ப்ளஸ் ப்ளஸ் வரைக்கும் போயிட்டு பேசிக்லி சின் கிரேட்டர் தென் i ஆஃப் i பண்ணணும். திஸ் இஸ் ஃபார் ஷோர். ஸோ இப்போ நமக்கு பேசிக்லி அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராடிக் ஷார்ட்டில் மெயினாக இருக்க ஸ்டெப் என்னன்னா மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் வேல்யூவில் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை டிஜிட் ஆஃப் டைம் கவுண்டிங் சார்ட்டை ரன் பண்ணும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு வாட் வி கேன் டூ இஸ் பேசிக்லி வி கேன் ஹேவ் அ வேரியபிள் மேக்ஸிமம் வேல் ஈக்குவல் டு, அதில் மினிமம் வச்சுக்கலாம் int underscore min, தட் இஸ் ஃபார் ஷோர். ஸோ இதே லூப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடலாம். மேக்ஸிமம் வேல் ஈக்குவல் டு, we can use this function max of max val comma array of i தானே, simple as it is. okay, done, understood. இதுக்கப்புறம் என்ன பண்ணும்? ஸோ பேசிக்லி நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் வேல்யூக்கு எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை டைம் நம்ம கவுண்டிங் சார்ட்டை கால் பண்ணும். ஸோ பேசிக்லி ஒரு ஃபார்முலா இருக்குது, அது ஆல்ரெடி நான் சொன்னேன்னு தெரியல. லாக் என் பேஸ் லாக் அண்ட் பேஸ்ன்னு பண்ணாலே அது என்ன டிஜிட்டுங்கிறது தெரிஞ்சிடும். ஒன்று அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து நம்ம பேசிக்லி டிஜிட் பிளேஸை வச்சு நம்ம பண்ணிடலாம். ஸோ எப்படி எழுதலாம்னா, ஃபார் என்ன ஒரு லூப் எழுதலாம், டிஜிட் பிளேஸ் ஈக்குவல் டு let's say 1 and after that let's say digit place lesser than or equal to the maximum value. Yes, and digit place வந்து into or equal to 10 இருக்கும். yes. ஸோ இது எப்படி ப்ரோ ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் லாஸ்ட் டிஜிட்டை பார்ப்போம். அதோட டிஜிட் வந்து 1th டிஜிட். ஸோ அது உங்களுக்கு தெரியும் 1th பிளேஸ் அதான் ஸ்டார்ட் ஆகுதா கிளியரா. ஸோ அப்புறம் அடுத்த டிஜிட் வந்து 10ஓட மல்டிபிள்ஸ் தானே. ஸோ 10th டிஜிட்டாக இருந்துச்சு அப்படின்னா 1 into 10 ஆகும், which will be 10. ஸோ அதனால தான் மல்டிப்ளை பை 10 பண்ணுறேன். 1 into 10 மாறும். அப்புறம் தேர்ட் ஐட்ரேஷனுக்கு அது 100th டிஜிட் பிளேஸில் இருக்கும். ஸோ 10 into 10 100 மாறும், கரெக்டா. ஸோ இப்போ லெட்ஸ் சே இந்த மேக்ஸிமம் வேல்யூ வந்து 800. மேக்ஸிமம் வேல்யூ 800னா அதுக்கு 3 டிஜிட் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து 100th டிஜிட் வரைக்கும் இருக்குது. ஓகேவா? டிஜிட் பிளேஸ் வைஸாக பேசணும் அப்படின்னா. ஸோ இப்போ என்ன நடக்கும், 1th டிஜிட் வரும். 1th டிஜிட் வந்து 800ஓட சின்னது தான். ஓகே ஃபைன், லூப் ரன் ஆகும். ஓகே உள்ளே வரும், ஃபைன். திருப்பி அதுக்கப்புறம் அடுத்த ஐட்ரேஷனுக்கு 1 into 10 மாறும், which will be the second iteration. 10th டிஜிட்டாக இருக்கும். 10 lesser than equal to 800 செக் பண்ணும், ஃபைன் உள்ளே வரும். திருப்பி 10 into 10 it will become 100. 100 வந்து lesser than 800. lesser than equal to 800 தான், that is fine. condition satisfies, inside வரும். ஓகேவா? இப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும், திருப்பி 100 into 10 ஆகும், that will become 1000. 1000 lesser than 800 அனுப்பாங்க, கண்டிப்பாக கிடையாது. 1000 4 digit which is basically greater than. ஸோ இந்த லூப் ஃபால்ஸ் ஆயிரும், எக்ஸாக்டாக 3 times தான் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ ஐ மீன் திஸ் இஸ் வெரி பேசிக்ல. ஸோ வி நோ நவ் ஒன் திங் தேட்ஸ் ஃபார் ஷுர். ஸோ இத்தனை டைம் நம்ம வந்து கவுண்டிங் சார்ட்டை ரன் பண்ணோம். ஸோ கவுண்டிங் சார்ட்டை வந்து பேசிக்லி எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாமல் வச்சிடலாம். ஸோ எப்படின்னா நம்ம கொடுத்துருக்க அரே எல்லாமே அட்ரஸ், ஐ மீன் பாஸ் பை அட்ரஸ் பண்ணிடலாம். ஸோ இனவே தேட் அந்த ஃபங்க்ஷனில் எல்லாமே மேனிப்புலேட் பண்ணி இங்கே அதை ரெஃப்ளெக்ட் ஆகும்ல. ஸோ பாஸ் பை அட்ரஸ் பண்ணும்போது அவுட் சைட் ஃபங்க்ஷனில் வேறு ஏதாவது லோக்கல் ஃபங்க்ஷன்ஸில் மேனிப்புலேட் பண்ணுறதும் இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும்ல. அண்ட் வி நோ தேட் ஃபார் ஷுவரில். ஸோ கவுண்டிங் சார்ட் கால் பண்ணலாம். ஸோ என்னென்னா நம்ம அங்கே பாஸ் பண்ணோம்னா வி நீட் திஸ் டிஜிட் பிளேஸ். எதுக்கு டிஜிட் பிளேஸ் தேவை அப்படின்னா, ஸோ அதை வச்சு தான் நம்ம டிவைட் பண்ணி லாஸ்ட் டிஜிட்டை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். டிஜிட் பிளேஸ் தேவை, அதுக்கப்புறம் பேஸ் தேவை, அதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த அரே தேவை, சார்ட்டட் அரே தேவை, அதுக்கப்புறம் இந்த கவுண்ட் அரே தேவை, அதுக்கப்புறம் வேறு என்ன தேவை மக்களே. ஸோ பேசிக்லி n தேவை. ஓகே ஃபைன்,
எந்த சைஸ் தேவை நமக்கு, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அல்டிமேட்டாக இந்த சார்ட்டட் அரே பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சீக்கிரம் சி அவுட் த சார்ட்டட் அரே இஸ்ன்னு போட்டு ஒரு இதை போட்டு இங்கே ஒரு எண்டில் வேணுமா என்ன, ஃபைன் இப்படியே இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் ஃபார் சிம்பிளாக ஆட்டோ ஐடிஸ் டூ சார்ட்டட் அரேல ஆன்சர் இருக்கும். சார்ட்டட் அரே போட்டு சி அவுட் லெஸ்ஸர் தென் ஐடி லெஸ்ஸர் தென். ஸோ இப்போ இந்த கவுண்டிங் சார்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் வெரி குயிக்காக. வாய்ட் கவுண்டிங் சார்ட். ஸோ இப்போ இதில் வந்து இன்ட் டிஜிட் பிளேஸாக இருக்கும் அண்ட் வி நோ தேட். அதுக்கப்புறம் இன்ட் பேஸாக இருக்கும், வி நோ தேட். வெக்டர் ஆஃப் இன்ட் பாஸ் பை அட்ரஸ். ஸோ அட்ரஸ் பாஸ் பண்ணணும்ல, ஸோ வெக்டர் ஆஃப் இன்ட் அட்ரஸ் ஆஃப் சார்ட்டட் அர். எஸ் இது இருக்கும். அப்புறம் திருப்பி வி நோ தேட் அதுவும் பாஸ் பை அட்ரஸ் தான், பிகாஸ் எல்லாமே ரெஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ அப்போ தான் மெயின் ஃபங்க்ஷன்லேயே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இன் வே தேட் ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் ப்ரோ, ஏன் நம்ம இந்த அறையெல்லாம் இங்கே டிஃபைன் பண்ணி நம்ம அங்கே யூஸ் பண்ணல அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கோடை நீங்கள் ஒரு ஒன் ஆஃப் த வேல எழுதும் போது யூ ஷுட் திங்க் இன் ஆல் த ஆப்டிமைஸ் வே. லைக் இப்போ வந்து நான் கவுண்டிங் சார்ட் எத்தனை டைம் கால் பண்ணலாம் மேக்ஸிமம் வந்து அது மேக்ஸிமம் டிஜிட்டோட மேக்ஸிமம் வேல்யூவோட டிஜிட்டை பேஸ் பண்ணியிருக்கு. லெட்ஸே மேக்ஸிமம் வேல்யூக்கு வந்து ஒரு 15 டிஜிட் இருக்கு, அப்போ 15 டைம் கவுண்டிங் சார்ட் கால் ஆகும். ஸோ அந்த டைம் எல்லா டைமும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு டைம் புது வெக்டாரை நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணுவீங்க மெமரியில். ஐ மீன் that doesn't seems good. ஸோ அது நீங்கள் அதனால நம்ம மெயின் ஃபங்க்ஷன்லேயே அதை வந்து கிரியேட் பண்ணிட்டு அது ஒரு பாஸ் பை ரெஃபரன்ஸ்னு பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம தேவை மாதிரி அதை சேஞ்ச் பண்ணிட்டோம்னா தட் இஸ் ஃபைன். எதுக்கு திருப்பி கிரியேட் பண்ணிட்டு. ஸோ தட்ஸ் வை வி ஆர் டூயிங் திஸ் மெத்தட். ஐ ஹோப் இட் மேக்ஸ் சவுண்ட்ஸ் கிளியர் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வெக்டர் ஆஃப் இன்ட் வி நோ தட் திஸ் வில் பி கவுண்ட் அண்ட் இன்ட் சைஸ். ஓகே, வில் ஹேவ் இட் அஸ் இன்ட் n only. மேக் சென்ஸ். நான் இதை லைட்டாக அடிச்சு விட்டுறேன். ரொம்ப நாள் ஆச்சு இப்போ ஒர்க்லாம் போயிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி கோடு எழுதி ரொம்ப நாள் ஆச்சு. எஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் மக்கள்? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் நம்ம பேசிக்கலி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு கவுண்ட் அரேல எல்லா ஃப்ரீக்வன்சி எடுக்கணும் ஃபார் த அரே. ஸோ ஒரு ஃபார் ஈச் லூப் எழுதிடலாம். ஃபார் ஆட்டோ நம் இஸ் டு அரே. எஸ், வெல் அண்ட் குட். ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இப்போ அறையில் நமக்கு எல்லாம் தெரியும் மொத்த டிஜிட்டும் இருக்கும். பட் நம்ம வந்து ஒரு டிஜிட்டாக தான் ப்ராசஸ் பண்ணுறோம். அந்த பர்டிகுலர் டிஜிட்டுக்கு தான் நம்ம வந்து பேசிக்கலி கவுண்ட் அறையும் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளோட நம்பர் சிஸ்டம் பேஸ் 10. ஸோ அப்போ ஒரு டிஜிட்டுக்கு 0லேருந்து 9 வரைக்கும் வேல்யூ இருக்கும், இது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு மட்டும் தான் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அந்த பர்டிகுலர் இப்போ இந்த ஐட்ரேஷன் லெட்ஸே 1th ஐட்ரேஷன், அப்போ 1th டிஜிட்டோட ஐட்ரேஷன் இருக்கும். அது வந்து இந்த டிஜிட் பிளேஸில் இருக்கும். தட் வில் பி கால்குலேட்டட் த்ரூ திஸ் லூப் அண்ட் வி நோ தட். ஸோ இப்போ இந்த டிஜிட் பிளேஸை வச்சு பேசிக்கலி அப்போ இந்த டிஜிட் பிளேஸ் 1th டிஜிட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன மக்களே? ஸோ பேசிக்கலி நம்ம வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோமா, விச் இஸ் int digit equal to num divided by digit place, that is for sure, and modulo 10. என்ன ப்ரோ இது எப்படி ப்ரோ ஒர்க் ஆகுது? என்ன ஒர்க் லைட்டாக சொல்லேன் ப்ரோ, நீ தான் சொன்னியே ப்ரோ. அப்புறம் லைட்டாக கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம்னா சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். லெட்ஸ் சே we have this numbers 802. ஓகேவா? அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்னா 1th டிஜிட் பிளேஸாக இருக்கும். 80 divided by 1 modulo 10. ஓகே, ஸோ modulo 10 பேசிக்கலி என்ன பண்ணும், ஒரு நம்பரை நீங்கள் modulo 10ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா மாடுலோங்கிறது ரிமைண்டர் தானே. ஸோ ரிமைண்டர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதோட லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் தரும். என்னோட மேத் பிளேலிஸ்ட்டை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த டவுட் உங்களுக்கு வந்திருக்காது ஃபார் ஷுர். ஏன்னா இது எல்லாமே நான் கிளியராக ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுதான் ஸ்ட்ரக்சராக வாங்கன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் பாருங்கள். ஸோ 802 divided by 1, we know that this is basically 802. Any number divided by 1 is the same number, right? That we know. அப்புறம் 802 modulo 10, we will get the last number which will be equal to, last digit it should be equal to 2. Got it? இப்போ என்ன ப்ரோ? ஓகே, இப்போ எனக்கு செகண்ட் ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் டிஜிட் ஓகே, செகண்ட் டிஜிட் என்ன ஆகும்? செகண்ட் டிஜிட் என்ன ஆகும் மக்களே? இந்த டிஜிட் பிளேஸ் 10th டிஜிட்டாக மாறும். பிகாஸ் 1 × 10 மாறும். இது 10th டிஜிட்டாக மாறும். ஸோ இப்போ ஃபார்முலா என்ன ஆகும்? 802 நம்ம இருந்தால் 802 divided by 10 மாறும். ஸோ பேசிக்லி நம்ம எத்தனை ஜீரோ பேசிக்லி அப்பன் பண்ணுறோமோ, 1 கூட எத்தனை ஜீரோ அப்பன் பண்ணுறோமோ அண்ட் அதை வந்து இந்த ஆப்ரேட்டரை வச்சு டிவைட் பண்ணோம்னா அத்தனை டைம் ஒரு டிஜிட்டை அதை ரிமூவ் பண்ணும். ஓகே, கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சே 802 divided by 10 ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ ரிமூவ் 1 digit here. That is basically equal to 802 divided by 10. That means delete 1 digit. That is equal to 80. இதுவும் நான் மேத் பிளேலிஸ்ட்டில் கிளியராக சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு தெரியும் modulo 10 என்னது மக்களே? இட் வில் பேசிக்லி ரிட்டர்ன் த லாஸ்ட் டிஜிட். இப்போ தான் லாஸ்ட் டிஜிட் 0 ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முந்தின இருக்க டிஜிட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் சிம்பிளாக.
ஸோ இப்போ இது வந்து 0 மாறிடும், விச் இஸ் த செகண்ட் டிஜிட். ஓகேவா? ஸோ அதனால தான் நமக்கு லாஸ்ட்டில் வந்து இந்த அரே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக ஒரு வேரியபிள் எடுத்து இதை பேசிக்கலி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஏன்? ஏன்னா இதை நம்ம மேனிப்புலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் வந்து சார்ட்டட் அரேக்கு அந்த வேல்யூ தெரியும். இதுலேயே நம்ம அதை மேனிப்புலேட் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அதை தனியாக தானே ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா இதோட இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை. அட்லாஸ்ட் பிரிண்ட் பண்ணும்போது அடுத்த சார்ட்டட் அரே இது பண்ணும்போது நமக்கு அது தேவை. ஸோ வி ஷுட் நாட் மேனிப்புலேட், வி ஆர் கெட்டிங் இட் அஸ் அ செப்பரேட் வேரியபிள். இந்த ஃபார்மில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், நத்திங் பட் கவுண்ட் ஆஃப் digit plus plus, as simple as that. Okay, so இப்போ இது நடந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் we know that we need to do cumulative sum. So let me write cumulative sum. ஓகேவா? and we know that this is the step number 1, which will be the frequency of the digit place for given now. Okay, we know this for sure. ஓகே தானே? ஸோ குமுலேட்டிவ் சம் எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன மக்களுக்கு தெரியணும். ஸோ நமக்கு ஒரு விஷயம் தெரியும், குமுலேட்டிவ் சம் வந்து 0th இண்டெக்ஸ்லேருந்து எடுத்து வேஸ்ட்டில், பிகாஸ் 1th இண்டெக்ஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா குமுலேட்டிவ் சம் என்ன சொல்லுவோம், கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ, கரண்ட் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ ரெண்டு ப்ளஸ் பண்ணால் குமுலேட்டிவ் சம்மில். ஸோ வி நோ தட். ஸோ அப்போ அது வந்து பேசிக்கலி என்ன தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்து இன்ட் i ஈக்குவல் டு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். and we know that I lesser than base வரைக்கும் போகும் and I plus plus. கரெக்ட் தானே? ஏன்னா டிஜிட் வரைக்கும் தானே நம்ம கவுண்ட் அரே இருக்குது. கவுண்ட் அரேல தான் நம்ம பேசிக்லி அது சார்ட்டடாக நினைக்கிறோம், பிகாஸ் இன்க்ரீசிங்காக தான் இருக்கும். யா, I equal 0, I equal 1, I lesser than base, I plus plus இருக்கும். So and we know that this will be basically count of I equal to count of current index plus count of previous index value. அவ்வளோதான். count of I plus count of I minus 1. and this is the ultimate cumulative sum. ஸோ இப்போ நம்ம குமுலேட்டிவ் சம்மும் எடுத்தாச்சு. ஸோ குமுலேட்டிவ் சம் என்ன சொல்லலாம் அப்படின்னா பேசிக்காக அதோட அந்த இடத்தோட பொசிஷனை சொல்லும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பொசிஷன் கிடச்ச உடனே சார்ட்டட் அரே, we need to create sorted array. is it for sure? ஸோ சார்ட்டட் அரேக்கு பேசிக்லி மக்களே இந்த அரேயை ட்ராவல்ஸ் பண்ணும். ஸோ அரே எப்படி ட்ராவல்ஸ் பண்ணணும், லாஸ்ட்லேருந்து ட்ராவல்ஸ் பண்ணணும். எனவே தட் we can basically maintain this stable thing, right? இதை நம்ம ஆல்ரெடி கவுண்டிங் சார்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பின்னாடி வந்து வருவோம். அதுக்கு தான் நான் சைஸை பாஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னு ஃபார் இன்ட் I equal to n minus 1, 0 இண்டெக்ஸிங். அப்போ நான் n minus 1 பண்ணணும். I greater than equal to 0 இருக்கும் and I minus இல்லை பின்னாடிலேருந்து வரதுனால. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சார்ட்டட் அரேயில் இப்போ எக்ஸாக்ட் பொசிஷனில் இதை பிளேஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ சார்ட்டட் அரேயில் பிளேஸ் பண்ணோம். we know that சார்ட்டட் அரேயில் அதோட எக்ஸாக்ட் பொசிஷன் எங்கே இருக்குது, கவுண்ட்டுக்குள்ளே இருக்குது. கரெக்டாக? we know that கவுண்ட்டுக்குள்ளே இருக்குது. அண்ட் கவுண்ட்டுக்குள்ளே அந்த ரெஸ்பெக்டிவ் டிஜிட்க்கு இருக்குது. ஸோ அப்போ அந்த டிஜிட் ஃபார்ம்லாம் இதே சேம் ஃபார்ம்லாம் இது எங்கே ரிப்ளேஸ் ஆகும். கரெக்டாக? இது எது ரிப்ளேஸ் ஆகும். பட் இந்த நம்ம வந்து இப்போ என்ன தான் அரே ஆஃப் ஐயாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணல, இந்த லூப் யூஸ் பண்ணுறதுனால அரே ஆஃப் ஐயாக இருக்கும். அந்த அரே ஆஃப் ஐயை திருப்பி டிவைட் பை டிஜிட்லி பிளேஸ் பண்ணி மாடல் 10 பண்ணோம் அப்படின்னா அந்த டிஜிட் கிடச்சிரும். ஸோ தட் வில் பி கவுண்ட் ஆஃப் டிஜிட். கவுண்ட் ஆஃப் டிஜிட். ஸோ அதேமாதிரி நமக்கு தெரியும்ல மக்களே. ஸோ பேசிக்கலி இது வந்து 1 இண்டெக்ஸிங் கவுண்ட் 1 இண்டெக்ஸிங்கில் பண்ணிட்டு இருக்கிறதுனால 0 இண்டெக்ஸிங்னால இது வந்து ஒருக்கா மைனஸ் பண்ணல. ஸோ அப்போ நான் ஜஸ்ட் ப்ரீ டிக்ரிமெண்ட் பண்ணனா ஒருக்கா மைனஸ் ஆயிரும். அப்புறம் கவுண்ட் ஆஃப் டிஜிட்டும் உள்ளே ஒருக்கா மைனஸ் ஆகி ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். அப்போ இது வந்து இந்த பிளேஸில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணோம், ஐடியில அரே ஆஃப் ஐயை ஸ்டோர் பண்ணோம். அதாவது சார்ட்டட் அரேயில் அதோட ரெஸ்பெக்டிவ் பிளேஸ் வி ஹேவ் இட் அஸ் இன் கவுண்ட் டிஜிட். வி நோ தட். ஸோ அதுக்கப்புறம் அந்த கவுண்ட் டிஜிட்டில் வந்து என்ன பண்ணணும், அது 1 இண்டெக்ஸிங்கில் இருக்கும், ஒருக்கா மைனஸ் பண்ணணும். வி ஹேவ் யூஸ்ட் ப்ரீ டிக்ரிமெண்ட். ஸோ இது -1 ஆல்ரெடி பண்ணி இதுக்குள்ளே மைனஸ். இப்போ லெட்ஸ் சே இங்கே இந்த கவுண்ட் ஆஃப் டிஜிட் வந்து 3 இருந்துச்சு வச்சுக்கோங்க. என்ன பண்ணிடும் அப்படின்னா சார்ட்டட் ஆஃப் அரே கவுண்ட் ஆஃப் டிஜிட் 3 இருந்துச்சு அப்படின்னா இங்கே மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது 2 மாறிடும் as cool as it is. அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் பேசிக்லி ப்ரீ டிக்ரிமெண்ட் என்ன ஒரு விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா that is basically equal to count of digit equal to count of digit. ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் ஸ்டில் சில பேர் அப்படியே டேரெக்டாக ஜம்ப் பண்ணுறவங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன். ஓகே, அப்படி பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, டைம் கன்சியூமிங்காக இருக்கும். எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சு வந்துட்டீங்க அப்படின்னா ஓகே இதுதான் அந்தந்த விஷயம் தான் ஆல்ரெடி உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இது பேசிக்கலி ஈக்குவல்ஸ் டு திஸ். அதாவது என்னன்னா இது வந்து நம்ம ப்ரீ டிக்ரிமெண்ட் பண்ணி சார்ட்டட் அரே ஆஃப் 2 மாற்றிடுவோம். அதே மாதிரி அந்த சேஞ்சஸை அதே வேரியபிளில் ரெஃப்ளெக்ட் ஆயிரும். கவுண்ட் ஆஃப் டிஜிட்குள்ளே 2 மாறி சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் இனி வந்து அதே இண்டெக்ஸ்ல வேற ஒருத்தன் வரான் அப்படின்னா
அது -1 சேஞ்ச் ஆகிருக்கும். திருப்பி அதை நம்ம -1 பண்ணி ஸ்டோர் பண்ணுவோம். திருப்பி அதை ரெஸ்பெக்டிவ் பிளேஸில் போடும். ஸோ வி டோன்ட் நீட் ஆல் ஆஃப் திஸ் திங்ஸ். அது இந்த மைனஸ் பண்ணாலே அந்த 2 விஷயத்தை அதுவே பார்த்துக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அல்டிமேட்டாக வி ஹவ் ஆல்மோஸ்ட் டன். லைக் சார்ட் அரேக்குள்ள எல்லாம் வச்சாச்சு. ஸோ இப்போ பேசிக்லி நம்ம இதை அரேக்கு ஷிஃப்ட் பண்ணும்ல, இந்த சார்ட்டட் அரேலேருந்து அரேக்கு ஷிஃப்ட் பண்ணோம். ஏன்னா ஒரு டைமும் நம்ம அரேயை தான் இன்புட்டாக கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இந்த சார்ட்டட் அரே தானே இன்புட் அரேயாக மாறுவான். திஸ் இஸ் ஃபார் ஷோர்ல. ஸோ அப்போ சிம்பிளாக நான் என்ன பண்ணலாம், இன்ட் I = 0, I lesser than n, I less ++ பண்ணி அரே ஆஃப் I = பேசிக்லி சார்ட்டட் அரே ஆஃப் I இருக்கும். தட் இஸ் ஃபார் ஷோர். ஓகே, இது பண்ணியாச்சு. ஸோ இது பண்ண பிறகு நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் வரும்போது இந்த கவுண்ட் அரே எப்பவுமே நம்ம 0க்கு திருப்பி செட் பண்ணோம்ல, அது ஃபார் ஷோரில். ஸோ இதே சேம் லூப் தான் இருக்கும். ரீசெட்டிங் டு 0 இதே சேம் லூப் தான் இருக்கும். பட் 0ல வந்து ஸ்டார்ட் பண்ணும். திஸ் இஸ் ஃபார் ஷோர். கம்யூனிட்டி சம் வேற. இது எல்லாமே ரீசெட்டிங் டு 0 பண்ணும்ல, ஏன்னா நம்ம திருப்பி இனிஷியலைஸ் பண்ண போகிறதுல பாஸ் பை அட்ரஸ் பண்ணியிருக்கோம். திருப்பி 0 வைக்கணும். ஏன்னா அடுத்த டிஜிட் வரும்போது எல்லாமே 0 இருந்து திருப்பி அதுக்கு நம்ம ஃப்ரீக்வன்சி கவுண்ட் எடுக்கணும். ஆல்ரெடி இங்கே இருக்கிறதே இருந்துச்சு அப்படின்னா பேசிக்லி அது ஃப்ரீக்வன்சியில் ஒரு போன ஐட்ரேஷனுக்கு இந்த ஐட்ரேஷனுக்கு குமுலேட்டிவ் ஆயிரும். ஸோ அது பண்ணக்கூடாது. ஸோ தேட் வில் பி பேசிக்லி கவுண்ட் ஆஃப் I = 0. அவ்வளோதான், as simple as that. ஸோ திஸ் ஷுட் பேசிக்லி ஒர்க். ஸோ சிம்பிளாக நான் காப்பி பண்ணுறேன். ஐ ஹேவ் சம் இஷ்யூஸ் இன் மை விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஆஃப்டர் லாங் டைமில் இஷ்யூஸ்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா திஸ் ஷுட் ஆக்சுவலி ஒர்க். லெட்ஸ் see. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 7 கொடுக்குறேன். லெட்ஸ் சே 3 4 5 162 அப்புறம் 23, அதுக்கப்புறம் லெட்ஸ் சே 141 and 702 கொடுத்தேன் அப்படின்னா அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகுதுல 3 4 5 23 141 162 792. நைஸ். நானே எதிர்பார்க்கல இது வந்து 1 கோல நான் போடுவேன் அப்படின்னு. இட்ஸ் குட். ஸோ பேசிக்லி வேணா கூட நம்ம இதோட ஐட்ரேஷன்லாம் பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். என்ன ஒரு ஐடியா கிடைக்கல. ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, நம்ம டேப்ல வச்சு நம்மளுக்கு நடத்தும் போது காமிச்சிடலாம். அதே எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் ஐட்ரேஷனோட பிரிண்ட் ஆகும். இப்போ நான் அதை ரன் கொடுத்தேன் அப்படின்னா as far as we can see ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் டிஜிட் பிளேஸ் 1க்கு நடக்குது. ஸோ 170 90 802 இது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. வீடியோட ப்ரீவியஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இதே தான் வந்திருக்கும் மோஸ்ட்லி. விஷயம் தப்பு இருக்காது நான் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி இது வந்து செகண்ட் டிஜிட் பிளேஸ் 10க்கு வரும்போது திருப்பி இப்படி மாறும். ஸோ அதுக்கப்புறம் டிஜிட் பிளேஸ் 100 வரும்போது இது இப்படி மாறும். அது எல்லாமே நான் வந்து இது வந்து நீங்கள் சார்ட்டட் அரே கூட கம்பேர் பண்ணணும். ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருப்பேன்ல. ஏன்னா ஃப்ரீக்வன்சிலாம் நம்ம பிரிண்ட் பண்ணல, சார்ட்டட் தான் பிரிண்ட் பண்ணுறோம். ஒரு ஐட்ரேஷன் சார்ட்டட் என்னதான் இருக்கும் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அல்டிமேட்லி 100க்கு இது வருது. ஸோ அதுதான் உங்களுக்கு சார்ட்டட் அரேயா இருக்கணும். 224 45 75 90 170 802. ஸோ அவ்வளோதான். ஐ ஹோப் இது ரொம்ப கிளியராக ரேடிக் சார்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோடோட ரொம்ப கிளியர் இங்கிலீஷ்லாம் பார்த்தோன்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா தெரியும், இது காலையில் 4:30 மணி ஆகுது. ஸோ நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ் இருக்குது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஸோ நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ எஃபர்ட்ஸ் எல்லாமே ஓவர்லோடட் தான். ஸோ வியூஸும் எனக்கு தெரியும், லைக் இந்த இருக்க கண்டென்ட் அளவுக்கு வியூஸ் போகிறது இல்லை. எனக்கு தெரியும், எனக்கே செல்ஃபாக தெரியும். ஆல் திஸ் கண்டென்ட்ஸ் டிசர்வ் லாட்ங்கிறதோட இட் ஹெல்ப் லாட் ஆஃப் பீப்புள். ஸோ நான் நினச்சேன் அப்படின்னா ஜஸ்ட் பே வச்சு 10-15 வீடியோ மற்றவங்க பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணிவிட்டு, இல்லை நார்மலாக சும்மா ரெஸ்யூமே இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் மெயினாக ரீச் ஆகிறது மட்டும் பண்ணிட்டு போகலாம். பட் என்னோட மெயின் மோட்டிவ் அது கிடையாது. பேசிக்கலி நான் எப்படி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒரு கம்பெனியில் இருக்கேனோ அதே மாதிரி பார்க்குற உங்களையோ யாராச்சும் இருந்துச்சுன்னா அப்படின்னா தேட் பேசிக்லி மேக் அ டிஃப்ரென்ஸ் நான் நம்புகிறேன் தமிழ் கம்யூனிட்டியில். அதுதான் மெயின் விஷயம். ஒரு டைம் நான் ஆஃபீஸ் போயிட்டு அங்கேயே நிறைய ஒர்க் இருந்து இங்கே வரங்கியில் சில டைம் ஒரு கமெண்ட் பார்ப்பேன், ப்ரோ உங்களால் தான் நான் இந்த மாதிரி டிஎஸ்ஏ கற்றுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் தான் ஹோப்பு, தயவுசெய்து விட்டுறாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லும்போது அகெயின் என்னை புஷ் பண்ணோம். அஃப்கோர்ஸ் நான் நிறைய இடத்துல கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். பட் கேப் விட்டேன் அப்படின்னா அது கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்னாலையும் கொஞ்சம் என்னோட ஒர்க்குனால தான். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்க நம்புகிறேன். ஸோ சொல்ல வேண்டியது என் சைடில் அவ்வளோதான். நிறைய எஃபர்ட்ஸ் போடுங்க. பட் த திங், நான் மட்டும் இதை நினச்சா முடியாது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு மேலே இதை இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளால் கொண்டு போக முடியும் கம்யூனிட்டியில். ஸோ முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபோக்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் க்ரோ டுகெதர். ஐ ஹோப் உங்களுக்கு அது புரியும் நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் டிங் டாங் பெல் எல்லாத்தையும் தட்டி விட்டுருங்க நம்புறேன். உங்க எல்லாத்தையும் என்னோட சூப்பர் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் தனீஷ். இப்போ இந்த வீடியோ ஃபினிஷ். பாய் கைஸ், ஹேவ் அ நைஸ் டே.